ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற எம்டி லேண்டில் சோலார் பிளேட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம், ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனியும் உங்ககிட்டேருந்து பவர் வாங்கிப்பாங்க. ஸோ இது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம்லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பவரை வந்து விற்கலாம். இதை ப்ரைவேட் கம்பெனின்ற போது மந்த்லி உங்களுக்கு வந்து கரெக்டான பேமெண்ட் வரும். ஸோ உங்களுக்கு மந்த்லி பில்லு வந்து ஒரு 1000 யூனிட்டை விற்றுருப்பீங்க, 1000 யூனிட் வாங்கியிருப்பீங்க, பில்லு 0ன்னு வரும். வெயிலோட கதிர்வீச்சிலேருந்து உற்பத்தி பண்ணுறது தான் இந்த சோலார் எனர்ஜி. ஸோ அதனால் இந்த சோலார் எனர்ஜியை நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களோட தினசரி தேவைக்கான எலக்ட்ரிசிட்டியை அவங்களே உற்பத்தி பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். ஸோ சோலார் போட்ட வீட்டில் ஏசி நல்லா கூலிங் வரும், வீட்டோட ஃபேன் வந்து ஸ்பீடாக சுற்றும், லைட்டு நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே பவர் பேங்க் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களோ அது மாதிரி இந்த சோலார் பிளேட்டையும் பேட்டரியும் நீங்கள் போகிற புது வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தமிழ்நாடோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் 5000 மெகாவாட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்குது. நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வர்றதுனால ஸோ பேசிக்காக அந்த நீடு இருக்க போது இந்த 5000 மெகாவாட் வந்து எங்கே கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் எல்லாமே தயாரிக்க முடியும். ஒரு பாட்டில் தண்ணி, வாட்டர் பாட்டில் தயாரிக்கனாலே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியே ரன் ஆகாது. உங்களோட மீட்டருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஒவ்வொரு மீட்டருக்கும் 78,000 சப்சிடி உண்டு சார். இது யாரும் பயன்படுத்திக்கிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். உங்கள் கம்பெனியில் உற்பத்தி ஆகிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ₹1-2 ரேட்டு குறைங்க. அந்த ரேட்டு குறைக்கிறனால இவங்க மார்க்கெட்டில் காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு அந்த பொருளை கொடுப்பாங்க, சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். மாத கடைசி தான் கரண்ட் பில்லு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கரண்ட் பில்லு பார்த்தாலே நம்மளுக்குலாம் எப்படி ஒரு ஷாக்கிங்காக இருக்கோ, அதுக்கு ஒரு மாற்றுதலாக சோலார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சோலாரை வந்து நிறைய பேர் அணுகிறது இல்லை, ஆனால் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெரிய பூமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோலார். அப்படி இருக்கும்போது சோலார் பேனலை நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நியூட்ரல் சோலாருடைய சிஇஓ அஜய் திவாகரன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சோலார் பேனல் வந்து இப்போ ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. நிறைய பேர் வந்து அணுகுறாங்க. ஆனால் ஒரு லேமேனாக நார்த் சைடில் சோலார் இருக்கக்கூடிய எஃபெக்ட் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மி தான். அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா இங்கே மொட்டை மாடிகள்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல சோலார் பேனல்கள் நாங்கள் பார்க்குறது இல்லை. எவ்வளோ தூரம் அவேர்னஸ் நம்ம மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார். இப்போது சோலார் எனர்ஜின்றது பார்த்திங்கன்னா, நம்ம எலக்ட்ரிசிட்டியை 3 விதமாக நம்ம உற்பத்தி பண்ணலாம். ஒன்று விண்ட் எனர்ஜி, அதுக்கப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி, அதுக்கடுத்து சோலாரு, அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பயோகேஸ்லாம் இருக்குது. இதில் விண்ட் எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 12 மாதத்தில் எப்போல்லாம் நம்மளை சீசனுக்கு நம்ம ஊரில் காற்றடிக்குதோ அப்போல்லாம் நம்ம அதை உற்பத்தி பண்ணிக்கலாம். இதில் இந்த சோலார் எனர்ஜின்றது ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம். இப்போ நிறைய என்விரான்மெண்ட் சேஞ்சஸ்னால நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீசன்லேயும் வெயில் நல்லாவே அடிக்குது. ஸோ இந்த வெயிலோட கதிர்வீச்சிலேருந்து உற்பத்தி பண்ணுறது தான் இந்த சோலார் எனர்ஜி. இந்த சோலார் எனர்ஜி நம்மளுக்கு 12 மாதமும் மழை சீசன்லேயும் அவுட்புட் வர்ற மாதிரிலாம் இப்போ சோலார் பிளேட்ஸ் நிறையா வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த சோலார் எனர்ஜியை நிறைய பேர் பயன்படுத்தி அவங்களோட தினசரி தேவைக்கான எலக்ட்ரிசிட்டியை அவங்களே உற்பத்தி பண்ணுறது தான் எங்களோட நோக்கம். ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸும் வருவாங்க, கமர்ஷியல் பர்சன்ஸும் வருவாங்க, ரெசிடென்ஷியல் வீட்டு ஓனர்ஸும் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணிக்கலாம் சோலார் பிளேட்ஸ் மூலமாக. ஆனால் எங்களுக்கு இப்போ காற்றை வச்சு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, வெயிலை வச்சு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய கமர்ஷியல் பிஸ்னஸ் இருந்தாலும் சோலார் மேலே எங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்க காரணம் அது ஒரு ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா பயங்கரமாக மழை பெய்யும், தண்ணியில் மூழ்கி போகும், சில டைம் கொஞ்ச நாள் அப்புறம் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும்போது நியூட்ரல் சோலார் அதுலேருந்து எப்படி தனித்துவமாக இருக்குது? நான் 2016 இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆரம்பத்தில் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. நான் அங்கே நியூ டெல்லியில் போயிட்டு இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜிக்காக ஸ்பெசிஃபிக்காக சோலார் டிவிஷனை எடுத்து படிச்சிருந்தேன். அப்போது யாரும் அந்தளவுக்கு அந்த செக்ஷனை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் அதை செலக்ட் பண்ணி படித்ததுனால எனக்கு நிறைய நார்த்தில் வேலை வாய்ப்புகள் கிடச்சிது, சோலார் பவர் பிளான்ட்டில், சோலார் கம்பெனிலலாம். ஆனால் இந்த டெக்னாலஜியை நம்ம தமிழ்நாடு கொண்டு வரணும், தமிழ்நாடு மக்கள் வந்து இன்னும் எலக்ட்ரிசிட்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ரீசன்னால் நான் 2016 என்னோட நியூட்ரல் சோலார்ன்ற கம்பெனியை இங்கே சென்னையில் ஆரம்பித்தேன். சென்னையில் ஆரம்பித்ததுலேருந்து நான் நிறையா பேருக்கு அவேர்னஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். சோலார்னால் என்ன, இது எப்படி கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி பண்ணலாம், உங்கள் பில்லை எப்படி கம்மி பண்ணலான்னு 2016 to 2017 வரைக்கும் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறையா பேருக்கு எக்ஸ்போஷன் கொடுத்தேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இதில் நிறையா ஸ்கேம் இருக்குது, இது வந்து சரியாக வேலை செய்யாது, இதோட விலை வந்து அதிகமாக இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அப்போ ஒத்துக்கலை. இப்போது கவர்மெண்ட்டோட டேட்டாஸு, கவர்மெண்ட்டோட ஸ்கீமெல்லாம் பேஸ் பண்ணி சோலார் பிளேட்டோட விலையும் குறைஞ்சிருக்கு, கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ தான் கரெக்டாக இந்த சோலார் எனர்ஜியை வந்து எல்லோரும் பயன்படுத்துகிற அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்காரவங்க
ஒரு 3 கிலோவாட் சோலார் வந்து அஃபோர்டபுளாக யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ அதை தான் நாங்கள் இந்த விஷயத்த சொல்ல விரும்புகிறோம். புரியுது. ஏன்னா இப்போ கரண்ட் பில்லுடைய ரேட் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும்போது சோலார் நாங்கள் போகணும்னு நினச்சாலும் அதோடைய ரேட்டும் அதிகமாக தான் இருக்குது, அதை வாங்க முடியலன்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சொந்தம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த சோலார் வாங்கி போட்டு அவங்களுடைய லைஃப்பை மாற்றிக்கலாம். ஒரு ரெண்டட் ஹவுஸில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இதே மாதிரி மாதம் மாதம் கரண்ட் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா சோலார்? கண்டிப்பாக சார், இது வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி. இப்போ நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, சென்னைனாலே நிறைய பேச்சுலர்ஸ் ரெண்டலுக்காக தொழிலுக்காக இங்கே வந்தவங்கலாம் இருப்பாங்க. இப்போது ஒரு ரெண்டல் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்வெர்டர் பேட்டரின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு கரண்ட் போனால் கரண்ட் வர்றதுக்கு ஒரு இன்வெர்டர் பேட்டரி வச்சுருப்பாங்க. ஸோ சோலார் வந்து நம்ம பெரிய முதலீடு இல்லாமல் அந்த இன்வெர்டர் பேட்டரியில் ஒரு சின்ன சோலார் பிளேட்டை கனெக்ட் பண்ணி அது மூலமாக அந்த லைட்டு ஃபேனெல்லாம் வந்து கரண்ட் இல்லாத டைம்லையும் கரண்ட் இருக்கும்போதையும் தன்னால் முடிஞ்ச ஒரு யூனிட் 2 யூனிட் கரண்ட் உற்பத்தியை பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகபட்சமாக ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000லேருந்து அந்த சோலார் பிளேட்ஸ்லாம் கிடைக்குது. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இவங்க அந்த இன்வெர்டர் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி அவங்களோட வீட்டோட யூசேஜுக்கு அவங்க பயன்படுத்திட்டு சப்போஸ் இன்னொரு பில்டிங்க்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்ற போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கும் மானியம் இருக்குது. அதுக்கு மானியம் இல்லை. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சொந்தமாக வீடு வச்சு அதுக்கு ஒரு சப்ளை வாங்கியிருந்தால் தான், ஒரு கவர்மெண்ட் மீட்டரில் உங்களோட பேர் பதிஞ்சாதான் அதுக்கு மானியம் தராங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வாடகை இருக்கிற ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி, சார் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் சோலார் போட்டுக்குங்க, உங்களோட மீட்டருக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, ஒவ்வொரு மீட்டருக்கும் 78,000 சப்சிடி உண்டு சார், இது யாரும் பயன்படுத்திக்கிறது கிடையாது, நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். நான் வந்து எவ்வளோ கரண்ட் செலவு பண்ணுறேன், என்னோட மாத பில்லு எவ்வளோ, இதுக்கு எவ்வளோ சோலார் போடணும்னு உங்களோட லோக்கல் சோலார் வெண்டர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணி ஒவ்வொரு கவர்மெண்ட் மீட்டருக்கும் 78,000 சப்சிடி இருக்குது, இந்த சப்சிடியோடு சேர்ந்து எப்படி சோலார் போடணும் அப்படின்னு உங்கள் ஹவுஸ் ஓனருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனரு வேறு வீட்டுக்கு போப்பா. கண்டிப்பாக அது நடக்கிற விஷயம்தான். இருந்தாலும் சில ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. இன்னும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற சுச்சுவேஷன் இருக்குன்னா இந்த மாதிரி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நம்ம சோலார் பவரை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே பவர் பேங்க் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களோ அது மாதிரி இந்த சோலார் பிளேட்டையும் பேட்டரியும் நீங்கள் போகிற புது வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ சோலாருடைய லைஃப் ஸ்டைல் பற்றி நிறைய பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. ஆனால் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இருக்குது. ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே ஒரு சோலார் பேனல் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. இது அங்கே ஏன் அதிகமாக இருக்குது, இங்கே ஏன் கம்மியாக இருக்குது? ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா 2016 எனக்கு வேலை கிடைச்சது வந்து ஃபஸ்ட்டு குஜராத்தில் தான். நீங்கள் இன்றைக்கி தேதியில் போய் குஜராத்தில் போய் ஒரு ட்ரோன் ஷாட் மூலமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடு மொட்டை மாடியிலும் சோலார் பிளேட்ஸால் நிரம்பியிருக்கும். அண்ட் குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சோலார் பிளேட் தயாரிக்கிற கம்பெனிங்கெல்லாம் நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ என்ன ரீசன்னா அந்த ஊர் மக்கள் வந்து சோலார் மேலே ஒரு ஆர்வத்தில் எல்லார் வீட்லேயும் வீடு கட்ட போதே இந்த சோலார் எனர்ஜியை பற்றி டிசைன் பண்ணி அந்தந்த ஆர்கிடெக்சர் இன்ஜினியர்ஸ் கிட்ட பேசி சோலார் பிளேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த கவர்மெண்ட்டோட எலக்ட்ரிசிட்டி தேவையை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. அதர் ஸ்டேட்லேருந்து பவரை பர்ச்சேஸ் பண்ணாமல் அந்த ஸ்டேட்டுக்கான எலக்ட்ரிசிட்டியை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் சொல்ல வர்றது இதுதான். அதே மாதிரி ஒவ்வொரு இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டும் இது மாதிரி பண்ணணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பவர் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. தமிழ்நாடோட எனர்ஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம வந்து 5000 மெகாவாட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்குது. நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸு, ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வர்றதுனால ஸோ அவங்க எங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பேசிக்காகவே அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி வேணும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தான் எல்லாமே தயாரிக்க முடியும். ஒரு பாட்டில் தண்ணி வாட்டர் பாட்டில் தயாரிக்கனாலே நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியே ரன் ஆகாது. ஸோ பேசிக்காக அந்த நீடு இருக்க போது இந்த 5000 மெகாவாட் வந்து எங்கே கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளை மாதிரி இண்டிவிஜுவல் பீப்புள்ஸும் கொஞ்சம் சோலார் போடுறதும் இப்போ ப்ளஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட இருக்கிற எம்டி லேண்டில் சோலார் பிளேட்டெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக அங்கே உள்ள இபி ஆஃபீஸ்க்கு நம்ம பவரை சேல்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம். ப்ளஸ் ப்ரைவேட் கம்பெனியும் உங்கள்கிட்டருந்து பவர் வாங்கிப்பாங்க. இப்போ XNY ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பெருசாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுன்ற போது மினிமமாகவே அவங்களுக்கு வந்து 100 மெகாவாட் பவர் வந்து தேவைப்படும். ஸோ அவங்க எங்கே போவாங்க? கவர்மெண்ட்டை நம்பி தான் அவங்க உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், அவங்க பயன்படுத்தாத அக்ரிகல்ச்சர் லேண்டில் இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் சோலார் பிளேட்டை இன்ஸ்டால் பண்ணி அதை அங்கே உள்ள இபி ஆஃபீஸில் கொடுத்து அந்த இபி ஆஃபீஸ் மூலமாக அந்த கம்பெனிக்கு வந்து யூனிட்டை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மர்ஸ்க்கு மாத வருமானமும் கிடைக்கும்,
வெயில் மூலமாக உற்பத்தி ஆகிற கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மாத வருமானமும் வரும். ப்ளஸ் அவரோட அக்ரிகல்ச்சர் லேண்டையும் அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற விதமாகவும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. எங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் அதை பற்றி கைட்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ இதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி வழிகாட்டுதல் இருக்குது? இப்போ 1 மெகாவாட்டு தான் சார் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி. 1 மெகாவாட்டுன்னா 1000 கிலோவாட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 ஏக்கர் இடம் தேவைப்படுது 1 மெகாவாட்டாக பண்ணிங்கன்னா. இதே 10 மெகாவாட்டாக பண்ண போது 3.5 ஏக்கர் இடம் தான் தேவைப்படுது. ஸோ இடத்துக்கான இதை ஃபஸ்ட்டு நம்ம செக்யூர் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் இடம் வந்து இபி ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கான்னு ஒரு 5 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கணும். அங்கேருந்து உற்பத்தி ஆகிற கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5000 யூனிட் வந்து சேல் பண்ணும் 1 மெகாவாட்டு. ஸோ இது மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம்லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம பவரை வந்து விற்கலாம். கவர்மெண்ட் ஆமாம் கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம், ப்ரைவேட் கம்பெனிக்கும் விற்கலாம். இதில் ப்ரைவேட் கம்பெனின்ற போது மந்த்லி உங்களுக்கு வந்து கரெக்டான பேமெண்ட் வரும். அவங்களோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸோ பவர் பர்ச்சேஸ் பண்ணி டைரெக்டாக ஃபார்மாவோட அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் சோலார் போட அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு தேவையான இடம் இருக்காது. ஸோ இடம் இருக்கிறவர்கிட்ட சோலாரை போட வச்சு அவங்களே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அந்த பவரையும் அவங்களே வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இடம் இருந்தால் போதும், அவங்களே சோலார் பிளேட்ஸ் போகிறதுக்கான ஃபண்டிங்லாம் பண்ணி உங்ககிட்டேருந்தே பவரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கரண்ட்டை போய் ஒரு இபியில் கேட்டு அதுக்கான சப்ளை வாங்குறது கொஞ்சம் ஆக்சசபிளாக இருக்கும். ஆனால் அதுவே ஒரு சோலார் அப்படின்னு போனால் டெக்னிக்கலி நிறைய பேருக்கு புரியாது. அது எப்படி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க, மொட்டை மாடலில் அதை வச்சாலும் சரி, ஆனால் அது எப்படி வீட்டுக்குள்ளே கரண்ட்டாக வரப்போகுது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, இதில் இருந்து நம்மளுக்கு எப்படி பணம் வரும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு எனக்கு புரியாது. அது எப்படி வந்து அணுகலாம் சார்? சோலார் எனர்ஜி வந்து 2 விதம் இருக்குது சார். ஒன்று வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணி நீங்கள் கட்டுற வீட்டோட சர்வீஸ் மீட்டர்லேயே ஜாயின் பண்ணுறது. கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி பவரை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து திருப்பி ராத்திரி வாங்கி உங்கள் கரண்ட் பில்லை வந்து 0வாக மெயின்டைன் பண்ணலாம். இதில் பேட்டரி எல்லாம் வராது. டைரெக்டாக சோலார் பேனலில் வாங்குவீங்க, மொட்டை மாடியில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அது பகலில் படுற வெயில் மூலமாக உங்களுக்கும் வரும், கவர்மெண்ட்டுக்கும் போகும். நீங்கள் ராத்திரி யூஸ் பண்ணுற அந்த ஏசிக்கெல்லாம் பவரை கவர்மெண்ட்டுக்கு பகல்லே விற்றுருவீங்க, திருப்பி அது ராத்திரி வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரிக்கு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் பவரை விற்றுருவீங்க, 12 மணி நேரம் திருப்பி பவர் வாங்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு மந்த்லி பில்லு வந்து ஒரு 1000 யூனிட்டை விற்றுருப்பீங்க, 1000 யூனிட்டை வாங்கியிருப்பீங்க, பில்லு 0ன்னு வரும். இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது, நான் இருக்கிறது ஒரு அவுட்டர் ஏரியாவில் டெவலப்பிங் ஏரியாவில் வீடு கட்டுறேன் அப்படின்ற போது எனக்கு பவர் அடிக்கடி கட் ஆகும். நான் எப்படி சோலார் போடலான்னா, இப்போ அதே சோலார் பிளேட்ஸில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிடணும். ஸோ பேட்ரி மூலமாக என்ன ஆகும்னா இந்த எனர்ஜிஸ் எல்லாமே உங்களுக்கும் கொடுக்கும், ப்ளஸ் எனர்ஜியை ஸ்டோரும் பண்ணிக்கும். லோக்கலில் பவர் ஃபெயிலியர் ஆனாலும் இந்த மாதிரி நம்ம சென்னை பீப்புள்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஏதோ ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் வருது. ஸோ இது ஆக்குப்பை பண்ணுற அந்த டைமில் அந்த 1 வீக் 2 வீக்லாம் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஏரியாவோட இபியோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நாங்கள் பேட்டரியில் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து டெக்னாலஜி வந்து லித்தியம் பேட்டரிஸ்லாம் நிறைய வந்துருச்சு. முன்னாடிலாம் லெட் ஆசிட் பேட்டரி இருந்தது, இப்போ லித்தியம் பேட்டரி நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் யூஸ் பண்ணுற பேட்டரிஸ் இருக்கிறனால நம்ம என்ன சேமிக்கிற பவரை நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே அது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. பேட்டரிலாம் 10-15 வருஷம் உழைக்குது. ஸோ அதனால் அந்த எனர்ஜிஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம அந்த வந்து ராத்திரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெட்ரோபாலியன் சிட்டியில் வந்து இருக்கிறவங்களுக்கு இபியோட டைப் பண்ணி நம்ம சோலார் ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அவுட்டரில் அடிக்கடி பவர் கட்டாகிற ஏரியாவில் வந்து பேட்டரியில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சார். ஸோ வீடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போது நிறைய ஃபேக்ட்ரிலேயும் சரி, சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியும் சரி, அவங்க இடத்துலையும் கரண்ட் பில்லு அதிகமாக இருக்கும். அதுவும் கமர்ஷியலாக கரண்ட் போகும்போது இன்னும் ரேட்டு அதிகமாக இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் பெரிய சைஸ் கமர்ஷியல் ஆஃபீஸ்க்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நீங்கள் வந்து சோலார் பேனலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய மிஷினரி ஒர்க்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஓடும். ஸோ அவங்களுடைய ஃபேக்ட்ரியுடைய உற்பத்தி வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமாக யூசேஜ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சோலார் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? கண்டிப்பாக நல்ல விஷயம் அது. கரெக்டாக அந்த விஷயத்த சொன்னீங்க. இப்போ வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பவரை வந்து உற்பத்தி பண்ணி நம்மளே யூஸ் பண்ணிட்டோன்னா கவர்மெண்ட்டோட ரேட்டு குறைச்சிக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 24 மணி நேரம் 12 மணி நேரம் ஷிஃப்ட் கணக்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க என்டையர் அவங்களோட ஜாபே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். பெரிய பெரிய மிஷினரி, ஃபுட் ப்ராசஸிங்கு, அப்புறம் அந்த வாட்டர் பியூரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போது அவங்க இருக்கிற ஃபேக்ட்ரியோட ரூஃப், சீலிங் ரூஃப்லேயே அவங்க போட்டிருக்க மெட்டல் ரூஃப்லேயே சோலார் பிளேட்ஸ் எல்லாம் அடுக்கி அந்த அவங்களோட இபி லைன்லேயே நாங்கள் இந்த சோலார் பிளேட்ஸை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோவாட்டில் ஆரம்பித்து
500 கிலோவாட்டு 1 மெகாவாட் வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸோட டே டைம் கன்சப்ஷனை இந்த சோலார் பிளேட்ஸ் மூலமாக ஜீரோ பண்ணலாம். ஸோ இவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு பவர் வாங்குறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் வந்து ஒரு 10 ரூபா 15 பைசாவுக்கு ஒரு யூனிட்டை ரேட்டு போட்டு வாங்குவாங்க. அந்த 10 ரூபா 15 பைசாவுக்கு நம்ம சோலார் பிளேட் போட்டு நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே மைனஸ் பண்ணால் போட்ட காசு ஒரு 3 வருஷத்தில் 36 மாதத்தில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளுக்கே வந்துடும். இப்போ சோலார்னாலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக 36 மந்த்தில் வர்றதுனால நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிற அந்த 23 இயர்ஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரன் ஆகும். இந்த சோலார் பிளேட்ஸுக்கெலாம் 25 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. இந்த 25 வருஷம் வாரண்ட்டியில் 3 வருஷம் இஎம்ஐக்காகவும் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த இஎம்ஐக்காகவும் போனால் கூட 22 இயர்ஸ் வந்து இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ரன் ஆகும். ஸோ அதை தான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்காரங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த சோலார் எனர்ஜிக்குள்ளே வாங்க, இந்த ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி உங்களோட டே டைம் எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணுங்கள். இது மூலமாக உங்கள் கம்பெனியில் உற்பத்தி ஆகிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ₹1 ₹2 ரேட்டு குறைங்க. அந்த ரேட்டு குறைக்கிறனால இவங்க மார்க்கெட்டில் காம்படிட்டிவ் ப்ரைஸுக்கு அந்த பொருளை கொடுப்பாங்க. அந்த பொருள் கொடுக்கறனால அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். புரியுது சார். மெயினாக என்னென்னா இப்போது மாதம் 2 லட்சம் கரண்ட் பில் கட்டுற ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அது இன்னும் 10 லட்சம் கரண்ட் பில் கட்டுற பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சோலார் பேனல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ தூரம் அந்த கரண்ட் பில் டோட்டலாக கட் ஆகும்? கண்டிப்பாக அந்த ஒரு கம்பெனி வந்து டே ஷிஃப்ட் மட்டும்தான் ரன் ஆகுதுன்னா எங்களால் 90% பவர் அவங்களோட பில்லை வந்து குறைக்க முடியும். 90%. இப்போ 1 லட்சம்னா அவங்க 90,000 ருபீஸ் கட் பண்ணி வெறும் 10,000 கட்டினா போதும். 10,000 கட்டினா போதும். இதே பார்த்தீங்கன்னா அவங்க 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுற கம்பெனிக்கு நம்ம 50 to 60% வரைக்கும் இபி பில்லை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி சில ஸ்கீம்லாம் இருக்குது. அதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்களோட கரண்ட் பில்லையும் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ சில சோலார் வந்து சோர்ஸ் வந்து அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ காலையில் இருக்கக்கூடிய வெயிலை வந்து சோர்ஸ் எனர்ஜியாக எடுத்து வச்சுக்கிட்டு நைட் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குமே, அந்த மாதிரி சோலார் பேனல் நம்ம ஊரில் இல்லையா? இல்லை, இப்போ சோலார் பிளேட்டுனாலே சூரிய கதிர்வீச்சில் தான் அது வேலையே செய்யும். சூரியன் இல்லாத டைமில் அதுலேருந்து நீங்கள் எந்த பவரும் எடுக்க முடியாது. சோலார் எனர்ஜி அதுதான் மெயினாக சொல்ல வராங்க. நம்ம என்ன பண்ணணும்னா பவர் இருக்கும்போது அதை சேமித்து வச்சுக்கணும். இப்போ நிறையா அதர் கண்ட்ரீஸ்லலாம் எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் எல்லாம் வந்துருச்சு. கண்டெய்னராக பேட்டரியை வந்து உங்கள் ஃபேக்ட்ரியில் வச்சுருவாங்க. அந்த போட்ட சோலார் ஃபுல்லாகவே பகலுக்கும் உங்களுக்கும் கொடுக்கும். மிச்சத்தை வந்து இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ சூரியன் வந்து மறையுதோ, சாயந்தரம் ஒரு 5 மணி 6 மணிக்கு சூரியன் மறையுதோ அந்த டைமில் இந்த கண்டெய்னர்லேருந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபேக்ட்ரி கொடுப்பாங்க. இது பேர் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்லுவாங்க, இஎஸ்எஸ்ன்னு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க. இன்னும் இந்தியாவில் சில இடங்களில் தான் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இன்னும் சில வருஷங்களில் நம்ம அதை சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ வீட்டில் கரண்ட் வந்து ட்ரிப் ஆகுதுன்னெலாம் சொல்லுவோம் இல்லையா? ட்ரிப் ஆகுது, சடனாக வந்து லோ வோல்டேஜாக இருக்குது இதெல்லாம் சொல்லுவோம். சோலாரில் அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கா? கண்டிப்பாக அந்த மாதிரி சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் ஒரே சொல்யூஷன் சோலார் பவர் சிஸ்டம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, எனக்கு வந்து சம்மர்னாலே லோ வோல்டேஜ் ஆகுது, ஹை வோல்டேஜ் ஆகுது, இல்லை பவர் அடிக்கடிக்கு எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு பவர் கட் பண்ணுறாங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னென்னா இந்த சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் இல்லை சோலார் ஹைப்ரிட் சிஸ்டம்னு 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இந்த ஹைப்ரிட் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பவர் இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் விற்கலாம், நம்மளும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அந்த பவர் கட் ஆக போது இல்லை லோ வோல்டேஜாக இருக்க போது இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் நாங்கள் பேக் அண்ட் ப்ராசஸாக ஒரு 4-5 பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த பேட்டரி என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இபியில் இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இல்லை பவரே கட் ஆகுதுன்னா டக்குன்னு இந்த பேட்டரியில் உள்ள எனர்ஜியை உங்கள் வீட்டுக்கு சப்ளை பண்ணணும். உங்கள் வீட்டில் இருக்கிற லைட்டு, ஃபேனு, டிவி, மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், ஏசி, ஈவன் தோ எலக்ட்ரிக் கார்ஸ் கூடயும் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸையும் நம்ம இது மூலமாக நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் இது அடாப்ட் ஆகினாங்கன்னா இதோட ப்ரைஸிங்கும் அஃபோர்டபுளாக கிடைக்கும், பொதுமக்களுக்கு நிறைய உபயோகமாக இருக்கும். கரண்ட்டை யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னா எவ்வளோ பெரிய மிஷினரியாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஓட விட்டாலும் அதோடைய யூசேஜ் என்னவோ அதோடைய கெப்பாசிட்டி என்னவோ அது ஆக்சுவலாக அப்படியே வரும். சோலார் யூஸ் பண்ணும்போதும் அதே வருமா? ஏன்னா இது சோலாரில் ஓடுதுப்பா, கொஞ்சம் லோவாக தான் வரும், அந்த மாதிரி எதாவது இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் கிடையாது. இப்போ என்னென்னா இந்த கவர்மெண்ட்டோட டைப் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் நேற்று ராத்திரி போட்டு தூங்கின யூனிட்டை வந்து இன்றைக்கி பகலில் விற்றுருவீங்க. யூனிட் மைனஸ் யூனிட் டீலிங் தான் இது. சோலார் பவர் தான் உங்கள் வீட்டில் வேலை செய்யறதுன்னு கிடையாது. உற்பத்தி பண்ணுறீங்க, நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும், இல்லைன்னா அது கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ யூனிட் மைனஸ் யூனிட். பேட்டரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா
உங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த 230 வோல்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. லோ வோல்டேஜும் கிடையாது, ஹை வோல்டேஜும் கிடையாது, நாமினல் வோல்டேஜ். அந்த நாமினல் வோல்டேஜ் எப்போவுமே இருக்கும். ஓகே. ஸோ சோலார் போட்ட வீட்டில் ஏசி நல்லா கூலிங் வரும், வீட்டோட ஃபேன் வந்து ஸ்பீடாக சுற்றும், லைட்டு நல்லா பிரைட்டாக எரியும். ஸோ இந்த மாதிரி ஈபியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த சோலார் எனர்ஜியை ஒவ்வொரு வீட்லேயும் இன்ஸ்டால் பண்ணுங்கன்ற விஷயத்தை தான் நம்ம இதை சொல்கிறோம் சார். எந்த வகையில் இது வந்து மாறுபட்டுருக்கு சார்? இப்போது கரண்ட்டில் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு ட்ரிப் ஆச்சுன்னா டிவி டேமேஜ் ஆகிறது இருக்குது, ஏசி ஃபால்ட் ஆகிறது இருக்குது, ஃப்ரிட்ஜு கூட ஃபால்ட் ஆகும், சடனாக இந்த கரண்ட்டுடைய ஃப்ளக்சுவேஷனில் நடக்கும். சோலார் போடும்போது வீட்டில் இருக்கக்கூடிய யூட்டிலிட்டிஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பாக அது விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரப்போது உங்களுக்கு எல்லா ஹோம் அப்ளிகேஷன்லையும் ஸ்டெபிலைசர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆமாம். சில இடத்துல அந்த ஸ்டெபிலைசர் வந்து சரியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சோலார்லேருந்து இன்வெர்டர் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிறது கான்ஸ்டன்ட் அவுட்புட்டு தான் வரும். 230 வோல்ட் கான்ஸ்டன்ட் அவுட்புட். நீங்கள் சோலார் பிளேட்டை மட்டும் இண்டிவிஜுவலாக நீங்கள் வைக்கல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்கள் பகலில் வந்து சூரிய ஒளி ஏறுது இறங்குது, திடீர்னு டல் ஆச்சுன்னா இங்கே எனக்கு ஆஃப் ஆகுமா அந்த மாதிரி பிரச்சனை. அது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் நாங்கள் பேக் அண்ட் ப்ராசஸுக்கு பேட்டரி வச்சுருக்கோம். ஸோ ஒன்ஸ் சோலார் எனர்ஜி வரப்போது உங்களோட வீட்டுக்கு சப்ளை ஆகும். சோலார் எனர்ஜி கம்மியாகும் போது பேட்டரியும் சோலாரும் இருக்கிற சோலாரை வச்சு உங்கள் வீட்டை வந்து ரன் பண்ணும். ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் வீட்டில் உள்ள அப்ளிகேஷன் 100% செக்யூர்டாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கே ஸ்டெபிலைசர் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த இதில் கனெக்ட் பண்ணுற இன்வெர்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். என்ன சார், இப்போது சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்து ஒரு பெரிய அமௌண்ட். ஒரு 3 கிலோவாட் வந்து நாங்கள் வாங்குறோன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா நாங்கள் ப்ரைஸிங் கொடுக்கணும். 1.5 லட்சம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய ஆனுவல் இன்கமே பார்த்தீங்கன்னா பாதி 1.5 லட்சத்துக்குள்ளேயே இருக்கும். சில பேர்லாம் கஷ்டப்படுவாங்க. அதுவே கரண்ட் பில்லாக இருந்தால் மாதம் நான் 2000 ரூபாய் கட்டிட்டு போயிடுவேன்னு இருக்கும். அது இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கும்போது சோலார் பேனலை எப்படி நாங்கள் வந்து வாங்குவோம்? கரெக்டாக கேட்டிங்க அந்த விஷயத்த. இதில் எப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கிறனால தான் அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இது நிறைய பேருக்கும் தெரியல. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணுற கரண்ட்டை ஒன்று கரண்ட் பில்லாக கட்டுங்க, இல்லாட்டி அதே கரண்ட்டை எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க, நாங்கள் வேறு ஒருத்தவங்களுக்கு அதை விற்றுடுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சொந்தமாக உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதுக்கு 3000லேருந்து 5000 ரூபாய்க்குள்ள கரண்ட் பில் வருது அப்படின்ற போது ஒரு 3 கிலோவாட் சோலார் பிளேட்டோட கவர்மெண்ட் வந்து சப்சிடி தராங்க. ஸோ ஜென்ரலாக அதோட உண்மையான விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா. இதை ஒரு சோலார் இன்ஸ்டாலருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி அவர்கிட்ட கொட்டேஷன் வாங்கி நீங்கள் 1,80,000 ரூபாய்க்கு சோலார் பிளேட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் 78,000 ரூபா கவர்மெண்ட்டே சப்சிடி பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கேஸ் மானியம் எப்படி உங்களுக்கு கிரெடிட் ஆகுதோ அதே மாதிரி இந்த 78,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த சோலார் எனர்ஜியை இன்னும் சீப்பராக வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுது. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த சப்சிடி ஸ்கீம்லாம் பேஸ் பண்ணி இந்த 1,80,000 ரூபா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு கரண்ட்டை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். அண்ட் மோராலஸ் இந்த 1,80,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இன்றைக்கி தேதிக்கு நான் எப்படி அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இதுக்காக நிறைய நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சூரிய யோகா திட்டத்துக்கு மூலமாக நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறனால சென்ட்ரலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாருமே வந்து இந்த சோலாருக்கு லோன் தராங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத லோனை வந்து ப்ரொவைட் பண்ணி கஸ்டமருக்கு எப்படி கரண்ட் பில்லு கட்டுற மாதிரியே அது இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி மந்த்லி பேஸஸில் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டில் சோலார் போட்ட மாதிரி ஆச்சு, கரண்ட் பில்லை கவர்மெண்ட்டு பேங்கர்ஸ்க்கு கட்டின மாதிரி ஆச்சு, 36 மாதத்தில் போட்ட காசு வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அடுத்த 22 வருஷம் இந்த ஃப்ரீயாக அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து இந்த சோலார் பிளேட்ஸ்லேருந்து நீங்கள் தயாரிச்சிக்கலாம். ஸோ சோலார் பற்றி நிறைய விஷயங்கள் A to Z நான் எது கேட்டாலும் உங்களால் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியுதுன்னா உங்களுடைய இண்டஸ்ட்ரி நீங்கள் அவ்வளோ தூரம் இறங்கியிருக்கீங்க, ஆளை பறிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எப்படி சோலார் பேனலுக்குள்ளே இதை வந்து கற்றுக்கலாம், இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு போகலாம், மக்கள்கிட்ட போய் சேர்க்கலான்னு எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலாக நான் 2015 என்னோடய இன்ஜினியரிங் இதை முடித்தேன். முடித்த உடனே ஒரு நார்மலாக எல்லோரும் போகிற மாதிரி தான் ஒரு ஐடி ஜாபுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். நான் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்தே இந்த எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப ஈடுபாடு அதிகம். எங்களோட ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர். ஸோ நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகிறது தான் எங்கள் ஃபேமிலியிலேருந்து விருப்பப்படுவாங்க தவிர சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு யாரும் வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. நான் 2015 என்னோடய வேலையை நான் ரிசைன் பண்ணி நான் இதை ஸ்டார்ட் பண்ண போது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே இதில் ஜீரோ. நான் அப்போ என்ன பண்ணேன்னா, இதை நிறைய பேர் சோலார் போடுங்கன்னு நிறைய சோஷியல் மீடியாலையும் பப்ளிஷ் பண்ணேன், தெரிஞ்சவங்களுக்குலாம் ரெஃபர் பண்ணேன். சின்ன சின்ன ஒன் மேன்ஷிப்பில் நானே இன்ஸ்டால் பண்ணேன், சோலார் பிளேட்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். 2016க்கு அப்புறம் தான் இதை வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நிறைய ஊருங்களுக்கு நாங்கள் சோலார் ப்ராஜெக்ட் பண்ணாத ஊருங்களே கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணியிருக்கேன்.
ஒரு கிராமங்களில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பம்பு செட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம். அதாவது கவர்மெண்ட்டு லைன் இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த கிணத்துலேருந்து நம்ம தண்ணி இறச்சிக்கலாம். அதுக்கு கவர்மெண்ட் ஃப்ரீ கரண்ட் கூட கொடுக்குது. ஆனால் அந்த கரண்ட் கம்பி போகாத ஊருங்கள்லாம் எவ்வளோ கிராமங்கள் இருக்குது. நான் அப்போல்லாம் நானும் என்னோட டீமும் சேர்ந்து மலைப்பகுதியும் சரி, ரொம்ப காட்டு பகுதியில் விவசாயம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க பூர்வீக லேண்டு அங்கே தான் இருக்கும். ஸோ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சென்னை பீப்புள் எல்லாருமே அவங்களோட நேட்டிவ் பிளேஸுக்கு போயிட்டு அவங்களோட லேண்டு என்னென்னலாம் இருக்குது அதை ரெக்கவர் பண்ணி ஏதாவது ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தயாரிக்கலாமா, இல்லை ஏதாவது ஃபுட் ப்ராசஸ் பண்ணலாமான்றது அவங்களோட அப்போ தான் தோணுச்சே எல்லா மக்களுக்கும். ஸோ அப்போ கோவிட் டைம்லேயும் நாங்கள் என்னென்னா ஒரே பிஸ்னஸ் பிஸியாக இருந்தது பார்த்திங்கன்னா எங்களோட சோலார் பம்பிங் சிஸ்டம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு என்ன தேவை, தண்ணி தேவை. தண்ணிக்கு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு அப்ளை பண்ணி லைனை கொடுத்து வர்றதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுக்கான டீமுங்கெல்லாம் எல்லோரையும் செக்யூர் பண்ணி கவர்மெண்ட்டில் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி சோலார் சப்சிடியில் நம்ம சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டத்தை நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். ஸோ இதில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா அவங்களோட நேட்டிவ் பிளேஸில் இப்போது நாங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுனால அக்ரிகல்ச்சர் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சோலார் எனர்ஜி எப்படி நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கும் யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, இங்கே இருக்கிற ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கும் இந்த சோலார் எனர்ஜி வந்து அதோட தன்மையை அது வந்து வேலை செய்ய வைக்கிது. புரியுது. ஸோ அப்படி தான் உங்களுடைய இண்டஸ்ட்ரி இந்த நியூட்ரல் சோலார்ன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆமாம். இந்த நியூட்ரல் சோலார்னு பேர் எதுக்கு வச்சேன்னா நியூட்ரல்ன்றது ஒரு கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு கரண்ட்டுன்றது ஃபேஸ் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நியூட்ரல் இல்லைன்னா அந்த கரண்ட்டுக்கே மதிப்பு இல்லை. ஸோ அதனால் நியூட்ரல் சோலார் சிஸ்டம்ன்றது இதுக்கு ஒரு பேர் வச்சு நான் 2016 இன்றைக்கி டேட் வரைக்கும் நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 50 60 பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். ஸோ சென்னையை தாண்டி நீங்கள் வேறு எந்தெந்த ஊர்லலாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க? இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஊர்லேயாவது கரண்ட்டுடைய சப்ளைஸ் வந்து முக்கியமான மெட்ரோ சிட்டிஸ் மெட்ரோ ஏரியாலலாம் கொஞ்சம் கரண்ட் இருக்கும். அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாலும் அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் அவுட்ரு போயிட்டிங்கன்னா அந்த கரண்ட் பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் கரண்ட்டு தேவைப்பட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்க? இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி, திண்டிவனம் இந்த மாதிரி சவுத் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்களுக்கு டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பவர் கட்டை நடக்கும். ப்ளஸ் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை ஈஸியாக வாங்கிட முடியாது. ஸோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணால் தான் உங்கள் கவர்மெண்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் வாங்கவும் முடியும். ஸோ ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காகவும் இல்லை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இப்போது நிறைய இடத்துல சவுத் ஜோனில் இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது. அதை பேஸ் பண்ணி எங்களோட டீம் வந்து எப்போவுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே ப்ராஜெக்ட்ஸை வந்து ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், இந்த கேரளா ஒட்டி இருக்கிற கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறைய கிராமங்களில் போயிட்டு சின்ன சின்ன சோலார் ப்ராஜெக்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். 2018 கிரீன் ராமேஸ்வரம்னு ஒரு ப்ராஜெக்டில் கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் கம்பெனியும் சேர்ந்து அங்கே உள்ள தனுஷ்கோடின்றது நம்ம மனிதர்களால் வாழ முடியாத ஒரு இடம். அது அங்கே வந்து உங்களுக்கு நார்மலாக எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது. ஆனால் அங்கே பூர்வீகமாக அங்கே இருக்கிற ஃபிஷர்ஸ் மேன்ஸ்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு வீட்டும் ஹட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சின்ன சோலார் சிஸ்டம் ஒரு 20,000 மதிப்புள்ள சோலார் சிஸ்டம் ஒரு என்ஜிஓ கிட்டேருந்து நம்ம ஸ்பான்சர் வாங்கி அங்கே உள்ள 23 வீடுங்களுக்கு நம்ம சோலார் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுத்தோம். சூப்பர். ஸோ இதனால் அந்த குழந்தைங்கள் வந்து அதுவும் பண்ணி கொடுத்து இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம ஒரு சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுனால அந்த குழந்தைங்கள் பகலில் படிக்க வேண்டிய அந்த லேப்டாப்பு, லைட்டு, ஃபேனு, பாத்ரூமுக்கான லைட்டு எல்லாமே இப்போ சோலார் எனர்ஜியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ. ஸோ நீங்கள் தனுஷ்கோடி போய் பார்த்தீங்கன்னா எல்லா கூரை மேலேயும் ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட்டை நான் இன்ஸ்டால் பண்ணது தான். ஸோ அப்போவே இதை இனிஷியேட் பண்ணி நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா இந்த சோலார் எனர்ஜி வந்து ரொம்ப சிம்பிள் விஷயங்க. கரண்ட்டு நான் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் வரணும், வெயிட் பண்ணணும், வாங்கணும்னு கிடையாது. ஒரு சின்ன ஒரு சோலார் பிளேட்டு மூலமாக எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வரதுனால அந்த குடும்பம் வந்து எப்படி ஹாப்பி ஆகுதுன்னு நாங்கள் அப்போ தான் கவனித்தோமே. ஸோ அவங்களை கேட்டாங்கன்னா அவங்க கரண்ட்டே பார்த்ததில்லைன்றாங்க. லைட் எப்படி எரியும் என்ன போகிறோம்னு என் வீட்டில் வந்து 6 மணி ஆனால் இருட்டு தாங்க, வெளிச்சத்தையே நாங்கள் பார்த்தது இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு 6 மணிக்கு மேலே ஒரு பல்பு எரியறதை பார்த்தோன்னே பல்பு பிரகாசமாக இருக்கோ இல்லையோ அந்த மீனவர்களோட முகத்தில் வந்து அந்த பிரகாசமான அந்த வெளிச்சத்தை நாங்கள் பார்த்தோம். ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த அந்த ஸ்பார்க்கு தான் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து கிராமங்கள்லேயும் நிறைய டவுன் சிட்டியில் பண்ணுற ப்ராஜெக்ட் வேறு,
கிராமங்களில் எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே நோக்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்னோட கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா தெரு விளக்குடைய வெளிச்சத்தில் பறிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வெறும் கேண்டில் வச்சு தான் எப்படி படிக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ படிப்புக்கு கரண்ட்டு ஒரு பக்கம் தேவையாக இருந்தது. ஏன்னா காலையில் ஒரு பக்கம் குழந்தைகள் வேலைக்கு போயிடுவாங்க, குடும்பத்துடைய கஷ்டத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு சைடில் படிக்கிற பசங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவியாக இருந்தது. நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் போய் பார்க்கும்போது ஒரு சோலார் பேனல் மூலிமா அவங்க லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா ஃபேன் ஓடுறதுலாம் நிறைய பேருக்கு வித்தியாசமாக இருந்திருக்காங்க. ஃபேன் எங்கள் வீட்டில் ஃபேன் இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை மாற்றின விஷயம் எப்படி இருந்தது? கண்டிப்பாக சார். இப்போது நான் இந்த மாதிரி கிராமங்களில் போயிட்டு நான் சோலார் போட போது என்கிட்ட நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. சார் எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்காப்புல, உங்கள் சோலார் வந்து கரண்ட் கொடுக்குறதெல்லாம் நானும் பார்த்து தான் இருந்தேன், என் பையனை எப்படியாவது முன்னேறி கொண்டு வாங்க சார், ஏதாவது வேலை கிடைக்குமா? இந்த விஷயத்துலலாம் நிறைய பேர் இந்த மார்த்தாண்டம் நாகர்கோவில் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன படித்ததுக்கு ஜாப் இல்லையோ இல்லை படிக்காமையும் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கான ட்ரைனிங் செக்ஷனை வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, சோலார் பிளேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துட்டு அவங்க ஊரில் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செட்டப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சொசைட்டிக்காக நம்ம ஒவ்வொரு விதைகள் போடுறது வந்து என்னமாகும்னா அது நாளை பின்ன அது மரமாக மாறும். அவன் வந்து ஒரு தனியாக ஒரு அவன் சார்பாக ஒரு 100 வீட்டுக்கு சோலார் போட்டிருப்பான். சூப்பர். ஸோ இதுதான் எங்களோட மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை பிக் பண்ணி அவங்கள ஆஃபீஸ்க்கு வர வச்சு எங்களோட சேர்ந்து வேலை பாருங்கள், இந்த டெக்னாலஜியை கற்றுக்குங்க, இது ரொம்ப செக்யூர்டாக இருக்குது, இதை நிறைய பேர் கற்றுக்கிட்டு இது ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி கற்றுக்குங்கன்ற ஒரு அப்போஸில் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்கோம். நிறைய நம்ம நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிஸ்னஸ் செட்டப்பு பண்ணி கொடுத்துருக்கோம் சார். சூப்பர் சார். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் செட்டப்லாம் பண்ணி கொடுத்ததால கேட்குறேன். இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் ரிலேட்டட் இல்லாத ஒர்க் பண்ணுறது சூழ்நிலையெல்லாம் இருக்குது. எல்லா டிகிரியுமே சரி, இன்ஜினியரிங் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பில் உட்கார்ற மக்கள் ரொம்பவே குறைவு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா இப்போ நியூட்ரல் சோலார் அதுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும்? ஜாப் விஷயமா எப்படின்னு நாங்கள் பார்க்குறோன்னா எந்த ஒரு தொழில் இருந்தாலும் அதில் ஒரு பேஷன் இருக்கணும். இப்போ எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 ரெஸ்யூம் காப்பீஸ் வரும். சார் நான் அந்த மாதிரி சோலார் எனர்ஜியை கற்றுக்கணும், நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேன், நல்லா கற்றுக்கிட்டு என்னோடய ஊரில் நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸு இப்போ வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யங்ஸ்டர்ஸ் என்ன தான் குறை சொன்னாலும் பட் அவங்களுக்கு உள்நோக்கத்தில் ஒரு முன்னேறி வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதாவது கிராமங்களில் உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம். ஸோ அவங்க வந்து ஐடிஐ படிச்சிருப்பாங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை 10th 12th கூட பாஸ் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பிக் பண்ணி நாங்கள் ரெகுலராக பண்ணுற ப்ராஜெக்ட்ஸில் ஒரு பேசிக் ஸ்டாஃபாக அவங்கள வந்து லே பண்ணி டெக்னாலஜியை வந்து அவங்களுக்கு ஆன் ஸ்பாட்லேயே ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி சொல்லி கொடுப்போம். ஸோ இதனால் அவனா ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவன் நல்லா வந்து கற்றுப்பான் சோலார் பிளேட்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அவங்களுக்கு பிடித்தமாக இருந்ததுன்னா நம்ம ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். இல்லை இதை வந்து நான் எப்படி நியூ டெல்லியில் போய் படிச்சுட்டு வந்து தமிழ்நாடு கொண்டு வந்தனோ, இப்போ தமிழ்நாட்டில் நான் இப்போ சென்னையில் ஆஃபீஸில் கற்றுக்கிட்டு அவனோட கிராமத்தில் அவன் ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஆசை. ஸோ அந்த மாதிரி படித்த படிப்புக்கு வேலை பார்க்காத யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஃபீல்டுக்கு கண்டிப்பாக வரணும். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிற மாதிரி இதை யூஸ் பண்ணணும். இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. 5000 மெகாவாட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது வேலை வாய்ப்பு உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க போது ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோலார் எனர்ஜியை படிச்சுட்டு இல்லை ஸ்பெசிஃபிக்காக எங்களை மாதிரி உள்ள கம்பெனிஸில் பேசிக் சேலரியில் ஒர்க் பண்ணி அவங்களோட நேட்டிவ் பிளேஸில் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய மக்களுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போகலாம். ஒரு பிஸ்னஸாக இதை பற்றி தெரியல, ஆனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறேன், அங்கங்கே நிறைய இடத்துல இந்த சோலார் பிளான்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கலாம், சில ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு ஐடியா இருக்கலாம். அப்படி இதை பிஸ்னஸாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க? இப்போ எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச் ஆஃபீஸ் கான்செப்ட் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் கான்செப்ட் அப்படின்னு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இருக்கிறவங்க நிறைய பேர் கரண்ட் பில்லு அதிகமாக கட்டுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு இந்த சோலார் எனர்ஜியை பற்றி சொல்லி எங்கள் ஸ்டாஃபோ இல்லை என்னையோ அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதை பற்றி அவங்களுக்கு தேவையான சோலார் சிஸ்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அவங்களுக்கு வந்து சோலார் பிளான்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு கைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஊருக்காரன் நம்ம காண்டாக்ட் பண்ண போது அவர் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து நம்மக்கிட்ட வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஃபுல் சப்போர்ட் அவருக்கு பேக் எண்டில் இருப்போம். அவர் வந்து ஆர்டர் எடுத்து நம்மக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் மாதிரி அவர் வந்து எடுத்து கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். இது மூலமாக அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் நல்ல ட்ரைனிங் ஆகிட்டாருன்னா
அவரையே சொந்தமாக பில் அடிக்க வச்சு அவரை வந்து இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓனராகவே மாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிலாம் நம்ம ஆஃபீஸில் இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு 8 பிரான்ச்சஸை வந்து உருவாக்கியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் ஒரு 60 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு அது பர்சன்டேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நிறைய ஆர்டர்ஸும் பிரான்ச் ஆஃபீஸாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. புரியுது. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும்? இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் மாதத்துக்கு இத்தனை மாதத்துக்கு அப்புறமா இவ்வளோ சம்பாதிப்பார், இவ்வளோ அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக இந்த சோலார் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னோடய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் வீட்டில் வச்சு தான் நான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு சோலார் பிளேட்டெல்லாம் வந்து ஷோரூம் மாதிரி செட்டப்லாம் பண்ணி வைக்கணும்னு ஃபெசிலிட்டி தேவையில்லை. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வருவோம்னா, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பாக ஆரம்பிங்க, வீட்டிலே இருந்தே சோலார் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்கிட்டெல்லாம் பேசி வச்ச பண்ணி யாரெல்லாம் கம்பெனிங்கெல்லாம் கரண்ட் பில் அதிகமாக கட்டுறாங்க, இல்லை வீடுங்கள்லாம் யார் கரண்ட் பில் கட்டுறாங்கன்னு டேட்டாவை எடுத்துகிட்டு எங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு கொடுப்போம். இவ்வளோ கிலோவாட் போட்டால் இவ்வளோ சேவிங்ஸ் ஆகும், இதுக்கு இன்ன கொட்டேஷன் வருது அப்படின்னு. அந்த கொட்டேஷனை கஸ்டமருக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட உழைப்பு தான். நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் ஒரு கஸ்டமரை பார்த்து நீங்கள் ஆர்டர் எடுக்கணும். அதுதான் இதோட உழைப்பாக இருக்கும். ஒரு வருஷம் நீங்கள் இதை அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போகும் போக்கில் உங்களுக்குன்னு தனியாக நாங்கள் பிரான்ச் ஆஃபீஸ்லாம் செட் பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு நிறைய சோலார் பேனல் மேனுஃபேக்சர்ஸ்லாம் எங்களோட டைப்பில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு ஒரு ஷோரூம் கூட நாங்கள் வச்சு கொடுப்போம். எவ்வளோ சம்பாதிப்பாங்க சார் இத்தனை? இப்போ மாதம் இப்போ எங்கள் இதில் ஒரு ஸ்டாஃப் இருக்கார். அவர் வந்து திருச்சியில் நல்லாவே சோலார் எங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவரோட மந்த்லி இன்கமே 1,80,000 ரூபா. வெறும் 25 நாள் அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சோலாரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அங்கேருந்து ஆர்டர் எடுக்கிறதே வந்து அவர் மந்த்லி 1,80,000 ரூபாய்க்கு எங்கள் மூலமாக அவர் வந்து ப்ராஃபிட் அடைகிறாரு. அவர் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கான சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம வந்து அவங்களுக்கு இன்கமாக கொடுக்கலாம். ஒரு 50,000 30,000 ஆரம்பித்து இந்த மாதிரி 2 லட்சம் 3 லட்சம்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகளும் நம்ம அமைச்சு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சோலார் பற்றி பேசியிருக்கோம். இப்போ சென்னையில் முக்கியமான விஷயங்கள், இப்போ சென்னையில் இருந்து பேசுகிறதுனால கேட்குறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி டிசாஸ்டர் ஏதாவது மழை பெஞ்சா என்ன ஆகுன்றது நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த மழை காலங்களில் எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்காது. மெஜாரிட்டி 1க்கு 2 நாள் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் உண்டு. அப்போ நீங்கள் சோலார் பேனல் இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, உங்கள் மூலியமாக அவங்க பயனடைஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய லைஃப் எப்படிலாம் மாறி இருக்குது சார்? கண்டிப்பாக. அது வேலைச்சேரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மழை பெஞ்சாலே ரோட்லலாம் தண்ணி நிற்கிறதுலாம் இப்போ சாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த வேலைச்சேரியில் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு காண்டாக்ட் பண்ணி, சார் மழை பெஞ்சாலே எங்கள் ஏரியாவில் தண்ணி வந்துடுது, அது மட்டும் இல்லாமல் பவரை வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பவர் கட் பண்ணிடுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, ஒயர் மாத்திரம்னு, எனக்கு வந்து சோலார் பவர் போடுறீங்க, ஓகே, கரண்ட் இல்லாத டைம்லையும் வேலை செய்யுமா அப்படின்னு என்கிட்ட தான் வந்து கேட்டார். சார் கண்டிப்பாக இது பண்ணலாம், உங்களோட என்டையர் வீடை வந்து சர்வே பண்ணிக்கலாம், வீட்டில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு அவருக்கு தேவையான 5 கிலோவாட் சோலார் சிஸ்டமை நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம் 2 இயர்ஸ் பிஃபோர். இப்போ அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தேதி வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட்டுனாலே என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. ஓகே. ஸோ இன்க்ளூடிங் ஏசி, அவங்க யூஸ் பண்ணுற ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு, நார்மலாக வீட்டுக்கு லைட்டு ஃபேனு ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுத்துடலாங்க. அதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃப்ரிட்ஜு, டிவி, இன்டர்நெட்டு எல்லாமே அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி தேதி வரைக்கும் அவங்களுக்கு பவர் கட்டுனா என்னென்னு ஒரு வார்த்தையே தெரியாது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் முன்னாடி நிறைய பவர் கட் இருந்தது, இப்போ அதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களை மீட் பண்ண வேலை சைடில் இருக்கிறவருக்கு அதுவும் ஃபுல்லாக மழை பெஞ்சு என்டையே ஏரியா கரண்ட் இல்லாமல் இருக்கும்போது அவர் வீட்டில் மட்டும் சப்ளை இருக்கும். அவர் போன தடவை ஃப்ளட்டில் எனக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டவரே இல்லை. நான் வந்து ஊரப்பாக்கமில் இருந்தேன், எனக்கு டவரே இல்லை. எப்படியோ என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி அவரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஹாப்பி தான் சொல்கிறாரு. எங்கள் ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே பவர் ஷட் டவுனாக இருந்தது, ஆனால் என் வீட்டில் தான் அன்றைக்கி வந்து வெளிச்சங்கள் கரண்ட் இருந்தது, நிறைய பேருக்கு நான் மொபைலில் சார்ஜ் பண்ணி கொடுத்தேன். ஸோ அப்படின்னு மறுநாள் எப்படியோ எனக்கு தகவல் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த சோலார் எனர்ஜியில் நடக்கும். இதுதான் வந்து எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த டெக்னாலஜி கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையில் தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுது. ஒரு பக்கம் வீட்டுக்கு இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ்லாம் இருக்குது. இப்போது ஏசி, ஃபேனு, மிக்சி, கிரைண்டர்லாம் ஓகே. சில பேர் காரு ஈவியில் வச்சுருப்பாங்க. காரை ஈவியில் ரன் பண்ண அவங்களுக்கு காரை சார்ஜ் பண்ணால் அதுக்கான வோல்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது சப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணது உண்டா? கண்டிப்பாக. இப்போது கிண்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்கார். ரீசெண்டாக தான் இந்த
டாடா பஞ்சோட எலக்ட்ரிக் 2 வீலர் 4 வீலர் கார் வந்திருந்தது. ஸோ இது என்னன்னா ஆக்சுவலாக அவர் அதுக்கு வாங்குறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பிளான் பண்ணிட்டாரு, என் வீட்டில் நான் சோலார் போடணும், இப்போவே எனக்கு 20,000 ரூபா பில்லு வருது, நான் எலக்ட்ரிக் கார் வாங்கினேன்னா எப்படி இருந்தாலும் 40,000 ரூபா பில்லு வரும் அப்படின்னு முன்னாடியே எங்களை காண்டாக்ட் பண்ணி அவரோட மொட்டை மாடியெல்லாம் சர்வே பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாகவே வந்து ரூஃப் டாப்பில் ஒரு 9 அடி ஹைட்டு ஏற்றி நம்ம வந்து சோலார் பேனல் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு 5 கிலோவாட்டு சோலார் பிளேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அதோட யூசேஜாக அவர் பயன்படுத்தி அவரோட வீட்டோட ஏசி நீங்கள் சொல்கிற மாதிரி ஹோம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போக அவர் வாங்கின அந்த புது எலக்ட்ரிக் காரையும் அதில் தான் சார்ஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி தேதி வரைக்கும் அவரோட செலவுகள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கரண்ட் பில்லுன்றது 0 தான். ஸோ எலக்ட்ரிக் வண்டியும் சார்ஜ் பண்ணிக்கிறாரு, ஏசியும் ரன் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபுல்லாகவே 0 கண்டிஷனில் இப்போது எலக்ட்ரிசிட்டியை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டு கரண்ட் பில்லுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ சோலார் மூலயமா ஆமாம், இதை தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதாவது உங்களோட எலக்ட்ரிசிட்டியை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். எங்களோட கம்பெனியோட லோகோவே எப்படி இருக்கும்னா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் சன், இலவச மின்சாரம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை கொண்டு போகிறோமே. ஏதோ ஆரம்பத்தில் இது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் இப்போ இது கரெக்டான ஒரு டைம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சோலாரோட டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆயிடுச்சு. மழை சீசன்லேயும் இது வேலை செய்கிற மாதிரி சோலார் பிளேட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னும் சோலார் வந்து பயன்படுத்தாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு தான் சில கஷ்டங்கள் உண்டு. ஸோ அதனால் சோலார் எனர்ஜியை நிறைய பேர் பயன்படுத்தி கவர்மெண்ட்டுக்கு ப்ரைஸை வந்து ஹைக்காக இருக்குது, அவங்க கரண்ட் பில்லை வந்து அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குறை சொல்லாமல் நம்மளே தற்சார்பு நிலைக்கு வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பிரச்சமான ஒரு விஷயம். சூப்பர் சார். ஸோ எனக்கு என்னென்னா எல்லாமே சொல்லிட்டோம், எல்லாமே பேசிட்டோம். ஆனால் ஒரு பயம் இருக்கும்ல சார், பயங்கரமாக மழை பெய்யும் போது சோலாரை ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறோம், சில பறவைகள் வந்து சும்மா இருக்குது அப்படின்னு வந்து உட்காரலாம், அதில் எச்சமிடலாம். அந்த சோலார் பேனல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஒன்று இருக்கும். சோலார் பேனல் வந்து எப்படி மெயின்டைன் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கணும், என்ன மழை பெஞ்சாலும் தாங்குமா அது? கண்டிப்பாக இது கரெக்டாக கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் ஆல்ரெடி சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. இல்லை என்ன இது மெயின்டெனன்ஸ்ன்றது எல்லாரும் திங்க் ஆஃப் பாயிண்ட் ஆப்பில் வர்றது தான். சோலார் பிளேட்ஸ்ன்றது ராத்திரி பகலும் மொட்டை மாடியில் வெயிலையும் பொல்யூஷன்லையும் இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டு தூசி, காக்காவோட எச்சல் இதெல்லாம் வந்து அது மேலே பட தான் செய்யும். இது எப்படி நம்ம ஒரு இதை தீர்வுனா, நாங்கள் ஒரு கஸ்டமர் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி ஒரு சோலார் பிளேட் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு நாங்களே அந்த ஏஎம்சி சப்போர்ட்டை ஃப்ரீயாக எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இதனால் என்னென்னா அவங்க அதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வருஷத்துக்கு 2 தடவை, அதாவது மார்ச் மாதத்துலேயும் இப்போ நடக்கிற ஆகஸ்ட் மாதத்துலேயும் இந்த சோலார் பிளேட்ஸை வந்து ரெகுலராக வாட்டர் வாஷ் பண்ணுவோம். வாட்டர் வாஷே பண்ணுவோம். ஸோ சோலார் பிளேட்ஸ் வந்து ஒரு மேல் லேயர் வந்து கிளாஸாக தான் இருக்கும். இதில் வந்து டெப்லான் கோட்டிங் வந்து கம்பெனிலேருந்தே அடித்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அழுக்குகள் வந்து மேலாப்பில் தான் படிஞ்சிருக்கும் தவிர ஒட்டியிருக்காது. ஸோ நீங்கள் நார்மல் வாட்டரில் வித்தவுட் எனி கெமிக்கலில் அது மேலே தண்ணியை ஊற்றி கார் கண்ணாடியை துடைக்கிற மாதிரி துடைச்சாலே போதும், சோலார் பிளேட்ஸ் வந்து திரும்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். இதோட வாரண்டி பீரியடே 25 வருஷம் வாரண்டி. அழகாக நம்ம அந்த 25 இயர்ஸ்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களே ஆல்ரெடி சில பேர் லோன் வாங்கி கஷ்டப்பட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே. அதுலேயே நிறைய சிக்கல்கள் இருக்கும். இன்னொரு பக்கம் கரண்ட் பில்லும் ஹையாக இருக்கும்போது தான் சோலாருக்குள்ளே போகலான்னு இருக்கும். ஆனால் சோலாருடைய ரேட்டும் டக்குன்னு கட்டி அவங்களால வாங்க முடியாது. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நியூட்ரல் சோலார் எந்த வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? கண்டிப்பாக நாங்கள் நிறைய இண்டஸ்ட்ரீஸை மீட் பண்ணி பேசுகிறது இதுதான். அவங்க என்னென்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் சோலார் போடணும், என்னோடய இபி பில்லை குறைக்கணும்னு தான் அவங்களுக்கு ஆசை. இனிஷியலி சோலார் வந்து இப்போதைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரியல் பர்சன்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயங்குவாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் பண்ணுறோன்னா, எங்கள் நியூட்ரல் சோலார் சார்பாக நாங்கள் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற கொட்டேஷன் வேல்யூவோ இல்லை அது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன காஸ்ட்டோ அது நாங்களே டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கரண்ட் பில்லு எவ்வளோ கம்மி ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கரண்ட் பில்லை கம்மி பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா மாதம் இபி பில்லு கட்டுறதுக்கு பதிலாக எங்களுக்கு அவங்க இஎம்ஐ பே பண்ணலாம். ஸோ நாங்கள் தவணை முறையில் நம்ம அந்த கொட்டேஷனுக்கான வேல்யூவை வந்து ஒரு 36 மாதத்தில் கட்டி முடிகிற மாதிரியும் இல்லை ஒரு 60 மாதத்தில் கட்டி முடிகிற மாதிரியும் நம்ம இந்த ஸ்கீம்லாம் நிறைய லான்ச் பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரீஸ். இதில் யாரெல்லாம் உள்ளே வருவாங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம்னு கட்டுவாங்க. இந்த மீடியம் ஸ்கேல் இருக்கிறவங்க வந்து கரண்ட் பில்லும் அவங்களுக்கு விலை அதிகம்,
யூஸும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஒரு 100 கிலோவாட்டுக்கு மேலே அவங்க கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் கட்டுவாங்க. நாங்கள் ரெகுலராக எங்களுக்கு பேக் எண்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபண்டை வந்து வாங்கி கொடுத்துருவோம். இவங்க வந்து மாதமான கரண்ட் பில்லுக்கு கட்டுறதுக்கு பதிலாக எங்களுக்கு இஎம்ஐ கட்டலாம். ஸோ அவங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது கரண்ட் பில்லு, எங்களை பொறுத்த வரைக்கும் அது இஎம்ஐ. ஸோ இது கரெக்டாக 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இதை 36 மாதத்துலேயே இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபண்டிங் பண்ணி முடிச்சும் கொடுத்துடலாம். ஸோ இன்னொரு பக்கம் இப்போது வெளியூருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, வீடை வந்து நான் லாக் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் அந்த டைமில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே சோலார் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களை அணுகுறோம். சார் மொட்டை மாடியில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது சார், கீ வந்து பக்கத்தில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கங்க அப்படின்றாங்க. ஸோ வீட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் மொட்டை மாடியை வந்து நீங்கள் எப்படி அளவெடுப்பீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நான் துபாயில் இருக்கேன் சார், நான் அடுத்த வாரம் சென்னையில் வரலான்னு இருக்கேன், நான் வீட்டுக்கு சோலார் போடணும்னு பார்க்குறேன், நான் முதல் நாள்லேருந்தே நான் சோலார் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்லாம் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அவங்களுக்கு என்னென்னா எங்களோட அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஏஆர்என் டெக்னாலஜியை வந்து இந்த ஃபீல்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வீட்டோட லொக்கேஷன் இருந்தாலே போதும், அந்த லொக்கேஷனோட ரூஃப் டாப்பில் சோலார் பிளேட்ஸை எப்படி அடுக்கலாம், சோலார் பிளேட்ஸன் எந்த டைரெக்ஷன் வைக்கலாம், அந்த சோலார் பிளேட்ஸ் வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலான்ற ஃபுல் டேட்டாவே வந்து ஒரு ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் மூலமாக நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம வந்து கொட்டேஷன்லேருந்து எல்லாமே மெயில் மூலமாக அனுப்பிச்சிடுறோம். ஸோ டேரெக்டாக வந்து பார்க்கணுன்னு கூட ஒன்றும் அவசியம் கிடையாது. கஸ்டமர் வந்து ஒன்று அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லோட ப்ரைஸ் சொல்லணும், இல்லாட்டி அவங்களோட ரூஃப் டாப்போட லொக்கேஷன் அனுப்பிச்சாலே போதும். நாங்களே அதுக்கு தேவையான ஈஸியாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் சார். ஸோ ஓவரால் உலகம் ஃபுல்லாக எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய தருவாயில் சோலார் எனர்ஜி இப்போ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் உங்களுடைய சேவையின் மூலிமா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.